வணக்கம் நண்பர்களே, சிறப்பு நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இரண்டு முக்கியமான தலைப்புகளை இன்றைக்கு விவாதிக்க இருக்கின்றோம். வழக்கம் போல இரண்டு அமர்வுகள். முதல் அமர்வுல அதிமுக அம்மா அணியினுடைய துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் இன்றைக்கு ஜாமீனில் அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். நாளை புழல் சிறையிலிருந்து விடுதலை ஆவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. டெல்லி நீதிமன்றம் அவருக்கான இந்த ஜாமீனை வழங்கி உத்தரவிட்டிருக்கிறது. இது ஒரு உட்கட்சியினுடைய பிரச்சனை என்று இல்லாமல் ஒரு ஆளும் கட்சியாக இருக்கும்போது அந்த கட்சியினுடைய அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கும் என்பதால் இந்த அமர்வு என்பதும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இது குறித்து பேச வேண்டிய தேவையும் உருவாகிறது. ஏற்கனவே அதிமுகவினுடைய இரண்டு அணிகள் இது விஷயமாகத்தான் இவரை முன்னிறுத்தி, அதே போல பொதுச் செயலாளர் சசிகலாவை முன்னிறுத்தி தான் இந்த இணைப்பு என்பது தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருக்கிறது. இவர்களை கட்சியிலிருந்து முழுமையாக ஓரம் கட்ட வேண்டும், நீக்க வேண்டும் என்பதாக திரு ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டவர்களுடைய அந்த அழுத்தம் என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. பேச்சுவார்த்தை குழுக்கள் எல்லாம் அமைத்து அதற்கு பிறகு அது பேசப்படுகிறதா இல்லையா என்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கிற நேரத்தில் தான் இந்த விடுதலை என்பது ஜாமீனில் அவர் வெளியில் வருகிறார். இதற்கு பிறகு அதிமுக அம்மா அணியினுடைய அணுகுமுறைகள் எவ்வாறாக இருக்க போகின்றன என்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. ஆட்சி பொறுப்பில் இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய பார்வையும் அவர் என்ன விதமாக இதை அணுகப் போகிறார் என்பது குறித்தும் அதை ஒட்டி அடுத்தடுத்த கட்ட அரசியல் நிகழ்வுகள் அதிமுகவுக்குள்ளும் அதே போல தமிழக அரசியலிலும் அது முக்கியத்துவத்தை பெறுவதாக இருக்கிறது. இது குறித்து முதல் அமர்வில் நம்ம பேச இருக்கிறோம். இரண்டாவது அமர்வாக மிகப்பெரிய ஒரு தீ விபத்தாக பார்க்கப்படுவது சென்னையில் சமீப காலங்களில் மணிக்கணக்கில் ஒரு கட்டடம் தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கிறது. சென்னை சில்கினுடைய அந்த கட்டட இடிபாடுகள், அதனால் ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு விதமான பிரச்சனைகளும் கூட இருக்கிறது. கட்டிட வரைமுறைகள் குறித்த பல கேள்விகளும் எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கின்றன. தொடர்ந்து அதிகாரத்திற்கு வருகின்ற ஆட்சியாளர்களாக இருக்கட்டும் அல்லது அதிகாரிகளாகட்டும் அவர்களுடைய என்ன விதமாக இதையெல்லாம் நடக்கின்றன, எல்லா சட்டத்திட்டங்களும் இருக்கின்றன, எல்லா கட்டுப்பாடுகளும் இருக்கின்றன. ஆனாலும் கூட விதிமுறை மீறல் என்பது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. அப்படியான குற்றச்சாட்டுகள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றன. இப்போதும் கூட இது போன்ற நிகழ்வுகள் நடக்கும்போது இது குறித்த அக்கறையும் இது குறித்த பதிலும் 2011 இந்த கட்டடம் இதற்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது என்று அதிகாரிகள் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் அதற்கு பிறகு 6 ஆண்டுகளில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்கிற கேள்விகளும் இருக்கின்றன. அந்த நிறுவனத்தில் இருக்கின்ற ஊழியர்களுடைய பிரச்சனை ஒரு பக்கம் என்றாலும் கூட அந்த பகுதி தீநகர் பகுதி என்பது, தியாகராயர் நகர் பகுதி என்பது முழுக்க முழுக்க வணிக நிறுவனங்கள் அதிகமாக இருக்கிற பகுதி. அங்கே இதே போன்று பல்வேறு கட்டடங்கள் இருக்கின்றன. 2007 வரைமுறைப்படுத்தப்படும் போது கிட்டத்தட்ட 65,000 பேர் இந்த கட்டடங்கள் வரைமுறையில் தங்களுடைய ரெகுலரைஸ் பண்ணுவதற்காக ஒரு அனுமதி கேட்டிருந்தார்கள். அத்தனை கட்டடங்கள் இப்போதும் அப்படியே இருக்கின்றன. அப்படி என்றால் இந்த நகரத்தினுடைய பாதுகாப்பு என்பது எவ்வாறாக இருக்கிறது என்பது குறித்து இரண்டாவது அமர்வில் பேச இருக்கின்றோம். இந்த முதல் அமர்வில் நம்மோடு இணைகிறார்கள் மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம், அதே போல அதிமுக புரட்சித் தலைவி அம்மா அணியின் சார்பாக திரு தூத்துக்குடி செல்வம், அதிமுக அம்மா அணியின் சார்பாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு வி.பி. கலைராஜன், டெல்லியிலிருந்து திரு புகழேந்தி நம்மோடு இணைகிறார். தினகரனுடைய வெளிப்படையான ஆதரவாளர் திரு டிடிவி தினகரனுக்காக தமிழகம் முழுக்க பொதுக்கூட்டங்களை நடத்தி தன்னுடைய ஆதரவை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிற திரு புகழேந்தி டெல்லியிலிருந்து நம்மோடு இணைகிறார். அனைவரையும் வரவேற்கிறேன். திரு புகழேந்தி, உங்கள்கிட்ட தொடங்கலாம். இவர் இப்ப தினகரன் வெளியே வருகிறார். அவருடைய அரசியல் நிலைப்பாடு என்னவாக இருக்க போகிறது? அவர் தொடர்ந்து அரசியல்ல தீவிரமாக இயங்குவாரா? அதிமுகவில் அவருடைய பங்களிப்பு என்னவாக இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? எங்களது விருப்பம் எல்லாம் இன்றைய தினம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு பெரிய போராட்டத்திற்கு பின்னால் இந்த இடையூறுகளை எல்லாம் எஞ்சி முத்தமிட்டபடி அவர்கள் நாளைய தினம் வெளியே வர இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியோடு, மகிழ்ச்சிக்கு அளவில்லை என்று சொல்ல வேண்டும். நான் மாத்திரமல்ல, இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முழுமையான சட்டமன்ற உறுப்பினர்கள், தொண்டர்கள் எல்லோரும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைத்தது. இன்று மதியம் ஆர்வமாக இருக்கிறோம். அவர் வழக்கிலிருந்து விடுவிக்கப்படல, ஜாமீனில் விடுதலை செய்யப்படுகிறார். கரெக்ட். நான் அதை ஐ நோ பிகாஸ் த பெயில் ஒன்லி அலவுடு. இந்த வழக்கை சந்திக்க தயார். வழக்கறிஞர் நேற்றைய தினம் வழக்கறிஞர் அவர்கள் வாதம் செய்ததை நமது புதிய தலைமுறை மிக தெளிவாகவே எடுத்து காட்டியிருக்கிறது. எங்களை விட உங்களது புதிய தலைமுறை தொலைக்காட்சி மத்தியானம் நான் கேட்கும் பொழுது நான் அந்த வாதங்களை சொல்லிதான் நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். ஆகவே ஹூ இஸ் த ரிசீவர்? பணத்தை பெறுவதற்கு
ஒரு நபர் யார் என்பதே தெரியாமல் ஒரு சிறையிலே ஒருவர் அடைக்கப்பட்டிருக்கிறார். நீங்கள் பிடிக்கும் வரை அவர் சிறையிலே இருப்பாரா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. வழக்கு மன்றத்திலே என்கின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இன்றைய தினம் விடை கிடைத்திருக்கிறது, பெயில் கிடைத்திருக்கிறது. ஆகவே அவர்கள் வெளியே வந்து எல்லோருடைய எண்ணமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் எல்லோரும் சேர்ந்து எங்களுடைய வேண்டுகோள் எல்லாம் இந்த கழகத்தை மீண்டும் வழிநடத்த வேண்டும், தலைமை கழகத்திற்கு வர வேண்டும், பொறுப்புகளை ஏற்க வேண்டும், மீண்டும் தொடர்ந்து செயல்பட வேண்டும். செயல்பட்டால்தான் ஒரு பெரிய கழகத்திற்கு உயிர் கிடைக்கும். இல்லை என்றால் மிகவும் கேள்விக்குறியாகிவிடும். ஆகவே நாங்கள் அவருடைய வருகையை காத்திருக்கிறோம். நிச்சயமாக அவர் வந்து அரசியலிலே எங்களது கழக செயல்பாடுகளில் ஈடுபட்டு அவர்கள் சிங்கமென செயலாற்றுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இப்ப ஜாமீன்ல வெளிவந்ததுனாலேயே அவர் மீதான குற்றச்சாட்டுகள் முழுமையாக இப்ப இல்லைன்னு நீதிமன்றம் கருதிவிட்டதாக நம்ம பார்க்க முடியாது. உங்களுடைய பார்வை அப்படி இருக்கிறது? அப்படி இல்லை, இப்போது அவர் நீதிமன்றத்தை மீண்டும் அவர் நாட வேண்டும். நீதிமன்றத்தில் தன் மீதான குற்றச்சாட்டுகளை முழுமையாக அவர் இல்லைன்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் அவருக்கு இருக்கிறது. இது எல்லோருக்கும் கொடுக்கக்கூடிய சட்ட ரீதியான ஒரு அனுமதி. இப்போது நீதிமன்றம் கொடுத்திருப்பது என்பது பெயில்ங்கிறது ஒரு சட்ட ரீதியான ஒரு அனுமதி. ஆனால் வழக்கு அப்படியே தான் இருக்கிறது. நான் தொடர்ந்து உங்கள்கிட்ட பேசுறேன். திரு செல்வம், அவர் வந்து தொடர்ந்து தன்னுடைய அரசியல்ல ஈடுபடுவார், அதிமுகவை வழிநடத்துவார் அப்படிங்கிற அந்த ஒரு முழுமையான ஒரு கருத்தை தான் அவர் முன்வைக்கிறார். திரு அண்ணன் புகழேந்தியுடைய பார்வை பெயில் இஸ் ரைட். நீங்களே சொல்லும்போது முன்னுரையில சொன்னீங்க அவருக்கு பிணை கிடைத்திருக்கிறது, வழக்கு நிலுவையில் இருக்கிறது, இன்னும் வழக்கை சந்திக்கணுங்கிறதுலாம் இருக்கு. அதனால பிணை கிடைத்த வரையில், அவருக்கு பெயில் கிடைத்த வரையிலையும் எங்களுக்கு ஒன்றும் வருத்தம் கிடையாது. பெயில் வந்து ரைட்டு தான், எல்லா அக்யூஸ்டுக்கும் அதுக்கு அந்த ரைட், அந்த உரிமைகளை அவர் பெற்றிருக்கிறார். அதே நேரத்தில் எங்களை பொறுத்தவரையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இடைக்காலத்தில் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு இவ்வளவு பெரிய நெருக்கடிகள் அல்லது அரசியலில் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டதற்கு காரணம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இவ்வளவு ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டதற்கு காரணமே அவர்கள் பதவிக்கு வந்த முறைகள். மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் ஏற்கனவே பல்வேறு விவாதங்களிலே நாம் விவாதிக்கப்பட்ட நிகழ்ச்சி தான் 2011ஆம் ஆண்டு டிசம்பர் 19ஆம் தேதி 14 பேரை அம்மா அவர்கள் கட்சியில் இருந்து நிரந்தரமாக நீக்குகிறார்கள். அதுல இது நிறைய பேசிட்டோம். இப்ப உங்களுடைய நிலைப்பாடு, டிடிவி தினகரன் அதிமுகவுல முழுமையாக அவருடைய பணிகளை துணை பொதுச் செயலாளராக அவர் தொடர்ந்து செய்வார் அப்படிங்கிற கருத்து. எங்களுடைய முதல்ல வந்து எங்களுடைய வாதமே என்னன்னு கேட்டா, அவர் துணை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதே செல்லாதுங்கிறது தான். திருமதி சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராகவும் திரு டிடிவி தினகரன் அவர்கள் துணை பொதுச் செயலாளராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட முறையும் தவறு, தேர்ந்தெடுக்கப்பட்டதே தவறு, அது தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாதுங்கிறதுனால அவரை நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே நேரத்தில் அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கிற அம்மா பிரிவினுடைய துணை பொதுச் செயலாளராக நீடிப்பதும் அவர் தொடர்வதும் தொடராமல் இருப்பதும் அந்த அவர்கள் சார்ந்த விஷயம். அதுக்குள்ள நாங்க அதுலதான் நீங்க கண்டிஷனே வச்சீங்க, இரண்டு அணிகளும் ஒன்றாக இணைய வேண்டும் என்றால் இது அவர் இருக்கக்கூடாது, அவருடைய குடும்பம் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு கண்டிஷன். திருமதி சசிகலா அவர்களோ அவர்களை சார்ந்த அவருடைய குடும்ப உறுப்பினருடைய எந்த வகையான நிர்பந்தங்களும் எந்த வகையான தொடர்பும் இயக்கத்தில் இருக்கக்கூடாதுங்கிறத எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் புரட்சித் தலைவி அம்மா என்கிற பெயரில் இயங்குகிற அண்ணன் ஓபிஎஸ் தலைமையிலான எங்களுடைய இது. அதுல எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. அதே நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களை நேசிக்கிற தொண்டர்களுடைய எண்ணம் என்னன்னு கேட்டா, இந்த இயக்கம் பிளவுபட்டு விடக்கூடாது. இந்த இயக்கம் ஒன்றாக இணைந்து மீண்டும் எப்படி 2010 எவ்வளவு நாளைக்கு பேசிட்டு இருப்பீங்க? தொடர்ந்து ரெண்டு அணிகளும் இததான் சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனால் எதுவும் நடக்கிறது இல்ல. ரெண்டு குழுக்கள் அமைச்சீங்க, அதுக்கான முதல் கட்ட பேச்சுவார்த்தை கூட நடக்கல. என்ன விஷயம், ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பத்திரிகையில பேசும்போது இயக்கம் பிளவுபடக்கூடாது, அம்மாவுக்காக நாங்க இருக்கிறோம், இயக்கத்துக்காக இருக்கிறோம் எல்லாம் சொல்றீங்க. ஆனா அடுத்த கட்ட நகர்வே வர மாட்டேங்குது. அடுத்த கட்ட நகர்வு எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது தேர்தல் ஆணையம், அதுக்கு பின்னாடி வேற ஏதோ தேவை நிச்சயமா கிடையாது. எங்களை பொறுத்தவரையில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரையில் நிச்சயமா அவர் வந்து என்ன சொல்லிட்டாரு, ரெண்டே நிபந்தனை தான். மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவுடைய மரணத்தில் சாதாரண மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் இருக்கிற சந்தேகம் தீர்க்கப்படணும் ஒண்ணு. அது போக இவர்களுடைய பொதுச் செயலாளராக திருமதி சசிகலா அவர்களும் தினகரன் அவர்களை போன்றவர்கள் எல்லாம் இவருடைய குடும்ப தலையீடுகள் நீக்கப்படணும். வேற எந்த நிபந்தனையும் எங்களை பொறுத்தவரை கிடையாது. அப்படி அந்த இரண்டு நிபந்தனைகளையும் ஏற்கப்படும் பட்சத்தில் எந்த விதமான கண்டிஷன் இல்லாம நாங்க இணையருக்கு தயார்னு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சொல்லிட்டாங்க. அதே நேரத்தில் நாங்க என்ன நினைக்கணும்னு கேட்டீங்கன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் இந்த இயக்கம் கட்டி காப்பாற்றப்பட்ட இந்த இயக்கம் காப்பாற்றப்பட வேண்டும்.
இந்த ஆட்சி மீதம் இருக்கிற என்ன சிக்கல்னா, நீங்க உங்க ஜெயலலிதா அவர்களுடைய வழியில நாங்க இருக்கிறோம், அவர் வழியில கட்சி நடத்தணும் அப்படின்னு திரு ஓ பன்னீர்செல்வம் சொல்கிறார். அதே போல திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய அணியில் இருக்கிற தலைவர்கள் எல்லோருமே சொல்றாங்க. ஆனால் அவரை போன்று இவர் இப்போ திரு புகழேந்தியோ அல்லது நாஞ்சில் சம்பத்தோ சொல்றது, அவர் எவ்வளவு தூரம் ஒரு கடுமையான நிலைப்பாட்டை எடுத்தாரோ, யாரும் தங்களை ரொம்ப ஒரு பிரஷரைஸ் பண்ணி எந்த காரியத்தையும் செஞ்சிட முடியாதுங்கிற லெவல்ல வைத்திருந்த இடத்துல நாங்கள் தான் இன்னைக்கு இருக்கிறோம். மத்திய அரசாங்கத்தை கடுமையாக எதிர்த்து இன்றைக்கு எல்லா ஊர்லயும் நாங்க போராட்டம் நடத்துறோம். எல்லா ஊருக்கும் ஆயிரக்கணக்கில் மக்கள் வர்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் தவறிட்டாங்க, இவங்க ரெண்டு பேரும் மத்திய அரசாங்கத்தினுடைய அழுத்தத்துக்கு ஆட்பட்டுட்டாங்க, நாங்க இல்ல அப்படிங்கிறாங்க. இல்ல, இன்னொரு விஷயம், மத்திய அரசாங்கமும் எங்களை வழி நடத்திட முடியாது. பாரதிய ஜனதா கட்சியோ, பாரதிய ஜனதா கட்சியும் சரி, மோடி அரசாங்கமும் சரி, எங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த வகையிலையும் கட்டுப்படுத்தி அவர்களுடைய கைக்குள்ள எங்களை இழுத்துட்டு போயிட முடியாது. அது ஒன்றும் பண்ணிட முடியாது. இப்ப ரெண்டு பேரும் மற்ற கட்சி தலைவர்களை சந்திப்பதற்கோ பின்னணி வேற என்ன? ஒரு பிரதமரை சந்திக்கிறதுல என்ன இருக்கு? ஒரு இந்திய நாட்டினுடைய பிரதமர் மத்திய அரசாங்கத்தினுடைய தலைமை அமைச்சராக இருக்கிற பிரதமரை சந்திப்பதற்கு, பிரதமர் சந்திப்பு மட்டும் சொல்லல, அது அதிகாரப்பூர்வமாக, அதிகாரப்பூர்வம் இல்லாம பல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களை உங்க தரப்புல இருந்து பாக்குறாங்க. அம்மா காலத்துல அமைச்சர்கள் பலரும் போய் பார்க்கறாங்க. மதிய நேரத்துல இந்த மாதிரி ஒரு அமைச்சர்கள் நிதியமைச்சரை சந்திப்பு என்பது அதிகாரப்பூர்வமாக இருக்கிறது. இரவுல கட்சி தலைவர் சந்திப்பாக இருக்கிறது. அண்ணன் விபி கலைராஜன் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள், உங்களுக்கும் அது பொருந்தும். நாடாளுமன்ற தலைவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இதே போன்ற சந்திப்புகளை தொடர்ந்து நடத்துறாங்க. பின்னணி என்ன? மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கூட இப்ப சமீபத்துல ஒரு அரசியல் சட்ட மரபுகளை மீறி தன்னுடைய சகலப்பாடியை கூட கூட்டு போய் பிரதமரை சந்திக்கிறார். ஏன்னா தலைமைச் செயலாளர் இருக்கிறாங்க, துறை செயலாளர்கள் இருக்கிறாங்க, துறை சார்ந்த அதிகாரிகள் எல்லாம் விட்டுட்டு அவரு தன்னுடைய சகலப்பாடியை சொந்த உறவினரை, குடும்ப உறவினரை கூட்டு போய் பிரதமரை பார்க்காரு. அதுல என்ன உள்நோக்கம் இருக்குங்கிறத அவங்க சொல்லணும். டிரான்ஸ்லேஷனுக்காக கூட்டு போனோம்னு சொன்னாங்க. டிரான்ஸ்லேஷனுக்கு எத்தனை அதிகாரிகள்? பிரதமர் அதை அனுமதிக்காம, பிரதமர் அலுவலகம் அனுமதிக்காமல் எல்லாமே நிறைய திரைமறைவு கேள்விகள், விளக்கப்பட வேண்டிய திரைமறைவுகள், நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கு. எங்களை பொறுத்தவரை ஓபிஎஸ் அவர்களை பின்னால் நடக்கிற இந்த திரைக்கதைகளை யார் எழுதுறாங்க, அதற்கான நடிகர்களாக நாம இருக்கீங்களா? நீங்க திரைக்கதை, வசனம், தயாரிப்பு, இயக்கம், நடிப்பு எதுலையுமே நாங்க இல்ல. அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 80% தொண்டர்கள். டிடிவி தினகரன் முழுமையாக அவருடைய பணிகளை தொடங்கினால் இந்த பேச்சுவார்த்தை அல்லது இதற்கான இணைப்பு என்பதற்கான வாய்ப்பு இல்லை. அதை காலம் தீர்மானிக்கணும். ஏன்னு காலங்கள் எல்லாமே இல்ல. நேற்றைய தவறுகள் இன்றைக்கு சரி செய்யப்படாது என்றோ அல்லது நேற்று சரியாக நடந்த ஒன்று நாளைக்கு தவறாகவே நடக்காது என்றோ எந்த உத்தரவாதமும் இல்லை. அதனால அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் துணை பொதுச் செயலாளராக இருந்து, பொதுச் செயலாளராக சசிகலா அவர்களும் இருந்து கட்சி பணியை நடத்தும் போது, காலம் வரும்போது, சூழல் இருக்கிற போது, தேவை இருக்கும் போது இந்த இணைப்பு என்பதும் நடக்கும். அதற்கு திரு ஓ பன்னீர்செல்வம் அணி தயாராக இல்ல. இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இதுல தீர்க்கப்பட வேண்டிய சந்தேகங்களும் அதாவது விடை தேட வேண்டிய கேள்விகளும் நிறைய இருக்கு. அந்த விடை தெரிய வேண்டிய கேள்விகளுக்கு விடையும், தீர்க்கப்பட வேண்டிய சந்தேகங்களுக்கான தீர்வும் கிடைக்குமானால், அதிகாரத்துல யாருக்கு என்னென்ன பொறுப்பு அப்படிங்கிற அந்த சந்தேகம் இன்னும் தீராமலே இருக்குது. அதனால ஒரு அரசியல் கட்சியை நடத்துறவங்க ஒன்னும் சாமியார்களாக மடாதிபதிகளாக இருக்கிறதுக்கு வர்றதில்லை. ஒரு அரசியல் இயக்கத்தை நடத்துகிறவர்கள் அரசியல் அதிகாரத்தின் மூலமாகத்தான் வெகுஜன மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியுங்கிறது அரசியல், அதான் யதார்த்தம். அதே நேரத்தில் என்ன விஷயம்னு கேட்டா, அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களால் 2 முறையும், அம்மா அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்த நேரத்தில் 1 முறையும், ஆக 3 முறை மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய இயக்கத்தை காப்பாற்றுகிற தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்காலத்திற்காக, தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அதிகாரம் வேண்டும் என்று திரு ஓ பன்னீர்செல்வம் அப்படி வந்தா அதுக்கு முழுமையான தகுதியானவர், அவர் முழுமையான தகுதியானவர்ங்கள்ல இருவேறு கருத்துக்கு இல்ல, இடமே இல்ல. வேறு எந்த அது நிபந்தனை கிடையாது, அது நிபந்தனை கிடையாது. ஆனால் அவர் முதலமைச்சராக வருவாரானால் கடந்த காலங்களில் அந்த வர்தா புயலாகட்டும் அல்லது 2.5 டிஎம்சி தண்ணி குடிநீர் சொல்லுவாருங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வதற்கும் பல விஷயங்கள் வச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் கவனிக்கணும், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே கூட அம்மா அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அரசை ஓராண்டு கால சாதனைன்னு சொல்றதுக்கு அவருக்கு மனசு இல்ல. அவருடைய எடப்பாடியினுடைய 100 ஆண்டு கால 100 நாள் சாதனை நம்ம தொடர்ந்து பேசலாம். எனக்கான புரிதல் என்னன்னா, இப்ப ஏற்கனவே கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செய்து வந்த திரு ஓ பன்னீர்செல்வம் அணி, சசிகலா குடும்பத்திலிருந்து யார் வந்தாலும் எப்போது இருந்தாலும் நாங்கள் பேசவே மாட்டோம்
என்று சொன்னது இப்போது காலத்திற்கு ஏற்ப, தேவைக்கு ஏற்ப நிச்சயமா அப்படி கிடையாது. அதே நேரத்தில் அவர்கள் மாறிக்கொண்டால் மாற்றுவோம். இல்லை, அதே நேரத்தில் அதான் சொன்னமே, விடை தெரியாத கேள்விகளுக்கு விடையும், அது திசை தெரியாமல் திரைமறைவுகள் இருக்கிற சந்தேகங்களும் போக்கப்படுமானால் உங்களுக்கு தான் இந்த விடை தெரியாத கேள்விகளும் திரைக்கு பின்னால் இருக்கிற சந்தேகங்களும் இருக்கே தவிர இதை முழுமையாக பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கு மொத்தமா தெரியற மாதிரி தெரியுது. ஒண்ணுமே கிடையாது. இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, யாருக்கு என்ன தேவை அப்படிங்கிறது நான் பேசுறேன், தொடர்ந்து பேசலாம். திரு கலைராஜன், இப்ப அவர் ஜாமீன்ல வெளியில வந்துட்டாரு. தொடர்ந்து அவர் இயங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். அவர் துணை பொதுச் செயலாளராக தொடர்ந்து இயங்குவார் அப்படிங்கிற புகழேந்தியோட பார்வையாகவும் இருக்கிறது. அவர் பொறுப்பிலையும் இப்போதும் இருக்கிறார், எந்த மாற்றமும் இல்லாமல். அதிமுக அம்மா அணி என்ன நிலைப்பாடு எடுக்கும்? இதில் நிலைப்பாடு இன்றைக்கு எங்களுக்கு விழா போல, இது ஒரு சிறப்பான ஒரு விழா போல நாங்கள் நினைக்கிறோம். மிகப்பெரிய கொண்டாட்டமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருக்கிற அமைச்சரவை உள்ளிட்ட எல்லோருடைய விருப்பமாகவும் அல்லது என்னுடைய விருப்பமாக இருக்கிற காரணத்தினால் எல்லோருடைய விருப்பமாக இருக்கலாம். அதுல நான் மாற்றுக்கிறது இருக்குன்னு நம்பல. ஒரு சிலர் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், அது வேறு விஷயம். அது யார் கருத்து வேறுபாடு இருக்கிறவங்க நேரடியாக சொல்லணும், மனசுல வச்சுக்கிட்டு சொல்ல முடியாது. என்னுடைய பர்சனல் வாட் ஐ ஃபீல் இஸ், அவர் வந்து பெருமை ஒரு இந்த இயக்கத்துக்கு பாதுகாக்கக்கூடிய ஒரு நல்ல நபர், தகுதி வாய்ந்த நபர். ஒரு தவறான ஒரு வழக்கிலே அவர் புனையப்பட்டு வழக்குல கைது செய்ய ஒரு வழக்கு இல்ல, ஏற்கனவே பல வழக்குகள் இருக்கு. அது வேற சிவில் டிஸ்பியூட். அதை விட்டுருங்க நீங்க. இதுல ஒரு இரட்டை இலை சின்னத்திற்கு லஞ்சம் கொடுக்க முயன்றார். அந்த முயற்சியை கொடுத்து யாரு லஞ்சம் வாங்கினார் என்று இன்றைய வரையிலும் தெரியாமல், அந்த லஞ்சம் வாங்குறவர் யார் என்று தேடிக்கொண்டிருப்பதாகவே சொல்லி 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 இவ்வளவு நாள் உள்ள வச்சு அவர் ஒரு வேண்டுமென்றே சித்திரவதை இல்லாம நீதிமன்றம் அவங்களை ரிமாண்ட் பண்ண போறதில்ல. குறைந்தபட்சமான விசாரணைக்கு உகந்ததாக இருக்குதுங்கிறதுனாலதான் வழக்கு பதிவு செய்திருக்காங்க. அது நீதிமன்றம் எத்தனையோ வழக்குகள்ல பிரேம பேஸ் இல்லாம நீதிமன்றங்கள் அது வெளியில வர்ற வரைக்கும் நம்ம அப்படி கிளைம் பண்ண முடியாது. நீங்க வழக்குல இருந்து வெளியில வர்ற வரைக்கும் வழக்குல குற்றச்சாட்டு 28 நாட்கள் எங்க அம்மா சிறையில புழல் ஜெயில இருந்தாங்க, சென்ட்ரல் ஜெயில இருந்தாங்க. அந்த வழக்கில் விடுதலை செய்யப்பட்டு எங்க அம்மா விடுதலை வெளியில வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பெங்களூர் அடுத்த கேஸ் சொன்னீங்க. ஆனால் பிறகு உச்சநீதிமன்றம் அதை எதுக்கு சொல்றேன்னா, நீதிமன்றம் எடுத்துவிட்ட காரணத்தினாலேயே அந்த வழக்கில் ஒரு குற்றவாளி என்று நீங்கள் ஊர்ஜிதம் செய்து விடக்கூடாது. அதனால அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் தான் நான் சாட்டப்பட்டவர், அந்த குற்றம் சாட்டப்பட்டவராகவும் தொடர்ந்து நீடிக்கிறார். இந்த வழக்கு சாட்டப்பட்டவர் நிச்சயமா குற்றம் சாட்டப்பட்டவர். இந்த வழக்கினுடைய தன்மை ஒரு வழக்கறிஞர் அடிப்படையில் எனக்கும் தெரியும், அருமை சகோதரர்களுக்கும் நன்றாக தெரியும். எனவே இது உங்களுடைய அணியும் பேச்சுவார்த்தைக்கு தயாரு, 2 பேரும் இணைந்து செயல்படணும், கட்சி ஒன்றாக இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிற அணி. ஆமா, அவங்க இந்த குடும்பத்துல யாரு வந்தாலும் நாங்க பேச முடியாதுன்றாங்க. இப்ப திரு டிடிவி தினகரன் அவர் மீண்டும் துணை பொதுச் செயலாளராக செயல்படுவார் அப்படின்னு உங்களுடைய பார்வை இருக்கிற பட்சத்துல இவர்களை பற்றிய கவலையே இல்ல, திரு ஓ பன்னீர்செல்வம் என்ன வேணா செய்துக்கிட்டோம் அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டுக்கு வந்துட்டீங்களா நீங்க? ஏங்க அந்த நிலைப்பாட்டுக்கு வரல. யூசுவலா பழமொழி சொல்லுவாங்க, சேதாரம் இல்லாமல் நகை செய்ய முடியாது, சிலரினும் சாகாமல் பகை வெல்ல முடியாது. நாங்க ஒரு அளவுக்கு தான் பார்ப்போம். அப்புறம் போனா செதில்கள் சேதாரமா போனா அங்க என்ன பண்ண முடியும்? போச்சுன்னு கண்டுக்காம போயிட்டே இருக்க வேண்டியது. அவர்களால உங்களுக்கு எதுவும் சேதாரம் வந்துடும்? ஆட்சிக்கு எந்த சேதாரமும் அவர்கள் ஏற்படுத்த முடியாது. ஏன்னா தி ஹேவ் மெஜாரிட்டி. நான் திருப்பி சேலஞ்ச் ஃபுல்லா சொல்றேன். அன்னைக்கு நான் சேலஞ்ச் பண்ணி தான் சொன்னேன், எங்களை எந்த வந்துவிடும் என்பதனால்தான் திரு டிடிவி தினகரன் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் அல்லது டிடிவி தினகரன் ஒதுங்கி இருக்க வேண்டும் என்கிற கருத்தை முன்வைக்காமல் திரு எடப்பாடி பழனிசாமி அணி இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல, டிடிவி தினகரனை ஒதுங்க வேண்டும் என்று சொல்லி எடப்பாடி சொல்லவில்லையே. பேனர் யார் ரிமூவ் பண்ணாங்க? பேனர் தலைமை கழகத்துல இருந்து சசிகலா அவர்களுடைய பேனரை யார் ரிமூவ் பண்ணா? இல்ல, இந்த क्वेश्चन இதை நான் ஏற்கனவே மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பிரச்சனை பண்ணி இதை கேட்டு அதுக்கு ஒரு முடிவெடுக்கணும்னு சொல்லி முடிவெடுத்து சீக்கிரம் முடிவெடுத்துரும் இருக்காங்க. ஏன்னா இவங்க வைத்த கோரிக்கைகள் ஒன்று. இவங்க வைத்த கோரிக்கை, மதுசூதனன் வைத்த கோரிக்கை பேனர் எடுக்க வேண்டும் என்று சொல்லி, பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் விட்டு கொடுத்து போக வேண்டும். ஆக நாங்கள் விட்டு கொடுக்க தயார் என்று சொல்லி இந்த பேனரை எடுத்தார்கள். கட்சியிலிருந்து ஒதுக்கி வைப்பதற்கோ அல்லது பொதுச் செயலாளருடைய பேனரை கட்சி அலுவலகத்திலிருந்து நீக்கிறீங்கன்னா அப்ப அதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்க? அப்படி இல்லையா? அப்படி எடுத்துக்கிறீங்க நீங்க. முதல்ல பேனர் எடுங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. எங்களுக்கு பேனர் அங்க இருக்கு, முதல்ல பேச்சுவார்த்தைக்கு ஏதாவது தடையா இருக்கு, ஆரம்ப தடையா இருக்குன்னாங்க. அதனால நாங்க பேனர் எடுத்தோம் அப்படின்னு என்ற விளக்கம் கொடுத்தாங்க. நான் அதுக்கே எதிர்ப்பு தெரிவிச்சேன், என்னுடைய கருத்தை பதிய வச்சேன். ஏன்னா எடுத்தது தப்பு, யாரோ சொல்றாங்கிறத நீங்க எங்க இருக்கிறீங்க? நீங்க சொன்ன மாதிரி தான் நானும் கேட்டேன். அப்ப அவங்களே ரிமூவ் பண்ற மாதிரி தானே அர்த்தம் வருது, அது தப்பு அப்படின்னு சொன்னேன். இல்ல அந்த ரிமூவ் பண்ற பேச்சுக்கெல்லாம் இடம் இல்லை.
பேனர் மட்டும் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் தலைவர்கள் எல்லாருமே அப்படி சொல்றாங்க. அவர்களை நீக்குவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. நான் கேட்ட பொழுது இபிஎஸ் வந்து இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி நீங்க தான் ஓபிஎஸ் இபிஎஸ் பண்ணி சொல்லுறது ஓபிஎஸ் பழனிசாமி இபிஎஸ் குழப்பி நாட்டை இது பண்ணி தமிழ்ல பேசுங்க. நீங்க இப்ப இபிஎஸ் சொல்லிட்டீங்க, அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லி சொல்லி வந்துதான் எனக்கு வாயில வந்துருச்சு. சொல்லுங்க. சாரி, முதலமைச்சரை வந்து நீங்க அவர் வந்து ஒத்துக்கிட்டாருன்றீங்க. அதுக்கு அவர் வந்து அதுல வந்து நான் சின்னம்மாவை பொதுச் செயலாளர் இருந்து நாங்க எடுக்கிறோம்னு சொல்லவே இல்லையே. அவர் சொல்லியிருக்காரா? பக்கத்தில் இருக்கவங்க யார் வேணாலும் சொல்லலாம். அவர் சொல்லியிருக்காரா? சொல்லலை. ரெண்டாவது நான் கேட்கிறேன், ஓ பன்னீர்செல்வம் நிதியமைச்சராக ஜெயக்குமார்ல தொடங்கி திரு தங்கமணி அவர்களுடைய இல்லத்துல நடந்த பிரஸ் கான்பரன்ஸ்ல எல்லோரும் என்னெல்லாம் சொன்னாங்கன்னு தெரியும். இன்னைக்கு வந்து திரு ஓ பன்னீர்செல்வம் அணி ஆதரிக்க வரலன்றதுனால இந்த சப்போர்ட்டையும் இழந்துட வேண்டாம். எல்லாத்துக்குமே காரணம் அந்த அண்ணன் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய வேலை தான். அங்க கூட ஒருத்தர் இருக்காரு, மைத்திரன் ஒருத்தர், ரொம்ப நல்லவர். அவர் அழைச்சிட்டு போய் பிஜேபி அழைச்சிட்டு போய் நல்லவர் தான் சொன்ன, தப்பா சொல்லிவிட்டேன். எடப்பாடி பழனிசாமி நல்லவர்னு சொன்னா தப்பா கோச்சுக்கிறாங்க. சரி, மைத்திரன் கெட்டவர் இல்ல. அம்மா கொடுத்தது 3 முறை ராஜ்யசபாவை. நான் என்ன சொல்றேன், நான் தப்பா பேசுறேன். என்ன சொல்றேன்னா, இவங்கெல்லாம் கொடுத்த அழுத்தம் ஆரம்பத்துல மத்திய அரசு இவர்கள் மீது ஒரு நம்பிக்கை வைத்தது. ஒரு குறிப்பிட்ட பேரை அழைத்து வந்து விடுவார் ஓ பன்னீர்செல்வம் என்று நம்பிக்கை வைத்தது. அந்த நம்பிக்கை பொய்த்து விட்டது. கூவத்தூர் முடிந்தவுடன் வந்து விடுவார்கள் நினைத்தார்கள். கூவத்தூர் முடிஞ்சும் இது கிட்டத்தட்ட பல 100 நாள் மேலே ஆயிடுச்சு, இன்னும் யாரும் போகலை. ஆக நம்பிக்கை இழந்தவுடன் மத்திய அரசுடைய அணுகுமுறை வேற மாதிரி இருக்கு. ஏன்னா அவங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது. அவங்களும் நீங்க போய் அவங்க they are also doing politics. பாலிடிக்ஸ் எல்லாரும் பண்றப்ப எல்லாரும் பண்ணதானே செய்வாங்க. இப்ப கருணாநிதி வந்து இருந்தப்ப அவர் ஒரு மாதிரி பண்ணுவாரு, இவர் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. இப்ப இப்படி எல்லாம் பண்றாங்க. நாங்க வந்து அப்படி இருக்கிற சூழ்நிலையில வந்து அந்த அரசியல்ல நீங்க ஒரு அரசியல் பண்றீங்க. ஓகே, திரு ஓ பன்னீர்செல்வம் அணி கொடுக்கிற ஆதரவை விட கொடுத்த அழுத்தம் விஜயபாஸ்கர் வீட்டுல வருமான வரித்துறை வந்தது. அது வந்தோடனே மற்ற சில அமைச்சர்களுக்கும் பயம் வந்து விட்டது. நான் ஓப்பனா சொல்றேன், அவர்களுக்கு என்னன்னா, ஐயோ நம்ம மேல எல்லாம் வருமான வரி வந்துருமோ அப்படிங்கிற ஒரு அச்சம். மடியில கணக்கு இருந்தா வெளியில பயம் இருக்க தானே செய்யும். அப்படி சிலருக்கு ஏற்பட்டு இருக்கலாம். அந்த அச்சத்தின் காரணமாக தான் இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அந்த அச்சத்தின் காரணமாக இவன் நம்ம வந்து ஒத்து போயிருவோம், அவரை ஒதுக்கி இருக்க சொல்றாங்க, தினகரனை அவரை கொஞ்சம் ஒதுக்கி இருக்க சொல்லுவோம் அப்படின்னு கேட்கிறப்ப அவர் என்ன சொல்றாரு, நீங்க இல்லைன்னு சொல்லுவது நானே ஒதுக்கி இருக்கிறேன் என்று ஓப்பன் டிக்ளேர் பண்ணிட்டு தான் போனாரு. அடுத்த நாள் மீது இவங்க கொடுத்த ஓபிஎஸ் பன்னீர்செல்வத்தின் அணி கொடுத்த அழுத்தம் தான் அவர் மீது பொய் வழக்கப்படும். இல்ல இல்ல தவறு. தேர்தலில் வெற்றி பெற்ற மத்திய அரசினுடைய விசாரணை ஏஜென்சிஸ் எல்லாம் திரு ஓ பன்னீர்செல்வம் தான் இயக்குறாரு நீங்க சொல்றீங்க. இவங்க அவங்களுக்கு கொடுத்த அழுத்தம் மத்திய அரசு அவங்களை அமலாக்கத்துறை பிரதிநிதிகள் இங்க யாரும் இல்ல. ஆனா நீங்க வெளிப்படையா பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்க. பாரதிய ஜனதா கட்சி திரு ஓ பன்னீர்செல்வம் சொல்லி அந்த நடவடிக்கை எடுத்ததாக சொல்றேன். நான் சொல்றது ஆரம்ப கட்டத்துல இப்ப எங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு இப்ப நல்ல உறவு முறை வந்திருக்கிறது. நான் திருப்பி சொல்றேன், இந்த பயத்தினால இதே இடத்துல இதே சபையில உட்கார்ந்துட்டு பாரதிய ஜனதா முடிந்தால் எங்க ஆட்சியை கலைத்து பண்ணு உங்கள் முன்னிலை சவால் விட்டு வந்தானா. இப்ப சொல்றேன் எங்கள்கிட்ட உறவு நல்லா இருக்கு. இப்ப யார் நினைச்சாலும் ஆட்சியை கலைக்க முடியாது, ஸ்ட்ராங்கா வந்துட்டோம். அனுகூலமான பார்வை இப்போது உங்களுக்கு இருக்கிறது. அனுகூலமான பார்வை இல்ல, அல்லது நீங்க நியாயமான பார்வை. நல்ல அணி இந்த அணி தான், இவங்க தான் உண்மையான அணி. இவர்களுக்கு நியாயமான பார்வை அப்படிங்கிறது பலம் இருக்கிறது. இந்த பலத்தை நாம் வந்து உங்களுடைய உட்கட்சி பிரச்சனைகள் இல்ல, பலத்தை நாம் குறைத்து மதிப்பிட்டு இந்த ஆட்சி கலைந்து விடும் நினைத்தது தவறு. மத்திய அரசாங்கத்தின் நிபந்தனைகளுக்கு நீங்கள் உங்கள்கிட்ட வர நான் தொடர்ந்து அதுலதான் நிறைய கேள்வி இருக்கு. நீங்க வந்து மாநில உரிமை எல்லாம் பத்தி பேசுற மிக மூத்த ஒரு திராவிட இயக்க சிந்தனை கொண்ட ஒருத்தர். ஆனா இன்னைக்கு அப்படியான உரிமைகள் எல்லாம் எங்க இருக்கு அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. நான் உங்கள்கிட்ட பேசல. இவர் சொன்னதுக்கு இன்னொரு விளக்கம் கொடுத்துறேன். டிரான்ஸ்லேஷனுக்கு அழைச்சிட்டு போனாங்கல்ல, ஒரு கூட பிறந்து அழைச்சிட்டு போனாங்க. அதுக்கு தான் கூட்டு போனீங்களா? ரிலேட்டிவ் அழைச்சிட்டு அதுக்கு தான் கூட்டு போனீங்களா? அதுக்கு தான் அழைச்சிட்டு போனாரு. சரி, நான் என்ன சொல்றேன், அவர் ஒரு வழக்கறிஞர், எங்களை மாதிரி வழக்கறிஞர் தான் அவரும். அவருக்கு ஹிந்தி தெரியும். இப்ப நான் கேட்கிறேன், இதே கருணாநிதி இருந்தப்ப முரசொலி மாறன் அழைச்சிட்டு போனார்ல, அவர் அமைச்சரா அப்ப எம்பி அமைச்சர். அதுக்கு அப்ப இன்னொரு அக்கேஷன்ல கனிமொழி அழைச்சிட்டு போனார். அப்ப எம்பியும் கிடையாது, ஒண்ணும் இல்ல. சாரி, கனிமொழி அழைச்சிட்டு போனா எம்பியே கிடையாது. இப்ப இங்க கேள்வி என்னன்னா, இல்ல இப்ப ஏன் இந்த கேள்வி ஏன் வந்துச்சு? அவங்க இல்ல, நீங்க பிரதமரை பார்க்கறீங்க அதிகாரப்பூர்வமாக. அந்த சந்திப்பு என்பது அதிகாரப்பூர்வமான சந்திப்பு. தமிழகத்திற்கான கோரிக்கைகளுக்காக நாங்க பிரதமரை பார்க்கிறோம்னு சொன்னீங்க. கோரிக்கைகளை நீங்க வந்து பரிசா லிஸ்ட் போட்டீங்க. இந்த கோரிக்கைகளை பற்றி பிரதமருக்கு எடுத்து சொல்வதற்கு சீஃப் செக்ரட்டரி இருக்காங்க,
மூத்த அதிகாரிகள் இருக்காங்க, முதலமைச்சருடைய செயலர்கள் இருக்காங்க. யார் வேணா ஹிந்தி பேசி சொல்லி விட முடியும், அவருக்கு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியும் சொல்லிருக்க முடியும். ஆனால் மைத்துனர் அதுதான் பிரச்சனை. கட்சி பிரச்சனை பேசியிருக்கலாம். அது பேசப்பட்டதா? அது பேசப்பட்டதா என்பதும் எனக்கு தெரியாது. பேசப்பட்டிருக்கலாம். பொலிட்டிக்கல் மேட்டர் பேச முடியாது. அங்க இருந்தா அந்த கேள்வி வருது. உங்களுடைய அணி முழுமையாக போய் எதுக்கு 12 பேர் வச்சிட்டு இருக்கிறவங்களை கேக்குறீங்க? நாங்க முழுசா உங்களை ஆதரிக்க தயாரா இருக்க குடியரசுத் தலைவர் தேர்தல்ல வேற என்ன சொல்றது? வலுவா இருக்கோமுங்க, இணக்கமா இருக்கிறது. வலுவா இருக்கிறோம். எங்களையே நீங்கள் பங்காளியாக இருக்கிறோம், உறவுகளையே பகையாளியாக இருக்கிறீர்கள். 2 மாசத்துக்கு முன்னாடிதான் உங்களை போன்ற அத்தனை பேரும் டிடிவி தினகரன் அவர்களை தவிர மத்த எல்லோருமே கடுமையாக பாரதிய ஜனதா கட்சியை விமர்சனம் செய்தீர்கள். உங்களை போன்றவர்கள் சொல்றேன், எல்லோருமே மத்திய அரசாங்கத்தை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணீங்க. தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பெற ஒரு அழுத்தம் கொடுக்கறாங்க, தமிழக அரசாங்கத்தை நடத்த விட மாட்டேங்கிறாங்க, அதிமுக பிளவை உண்டாக்குறாங்க, இத்தனையோ விஷயங்களை குற்றச்சாட்டுகளா முன் வச்சீங்க. திரு டிடிவி தினகரன் கடைசி வரைக்கும் நான் எனக்கு உறுதியா தெரியலங்க, நான் பேச மாட்டேன்னாரு. ஆனால் இது எல்லாத்திற்கும் பின்னாடி அந்த அழுத்தம் இருந்து கொண்டே இருக்கிறதுங்கிறதும், இதுக்கு பின்னாடி உங்களுடைய சந்திப்புகளுக்கு எல்லாம் பின்னாடி அரசியல் தான் இருந்ததுங்கிறதும் வெளிப்படையா இப்ப வந்திருக்கு. நம்ம பேசலாம். திரு ஷியாம், இந்த திரு டிடிவி தினகரனுடைய வருகை என்பது அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனைகளை என்ன விதமான ஒரு போக்கை உண்டாக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அது அரசாங்கத்துல இம்பாக்ட் இருக்கும், பாசிட்டிவ் மாறுதலை ஏற்படுத்தும். அதாவது டிடிவியோட ஜாமீன் நீங்க சொன்ன மாதிரி ஜாமீன் தான் அப்படின்னு அதை பார்த்தாலும், சுகேஷுக்கு ஜாமீன் கொடுக்காத அந்த நீதிமன்றம் இவருக்கு ஜாமீன் கொடுத்திருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒன்று. இரண்டாவது, ஜாமீன் கொடுத்த அந்த ஆணை என்பது இன்னும் நல்ல ஸ்பீக்கிங் ஆர்டரா தெரியுது. பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல கேஸ் மேட் அவுட் ஆகல, ஏன்னா எந்த பப்ளிக் சர்வெண்ட்டும் இல்லை. அது போக டிடிவி பேர்ல 120B கிரிமினல் கான்ஸ்பிரசி போட்டிருந்தா இந்நேரம் ஜாமீன் கொடுத்திருக்க கூடாது. ஆனா 120B போட்டும் ஜாமீன் கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2 மாதங்கள் ஆயிருக்கு. இல்ல 44 நாள் தான் இருக்குது. ஆனா 90 நாள் வரைக்கும் அது சார்ஜ் ஷீட் போடலாம். 7 வருஷம் 90 நாள் வரைக்கும் போடலாம். 90 நாள். ஆக 90 நாள் வரைக்கும் ஜாமீன் கொடுக்காம இருக்கலாம். நம்ம சென்னை ஹைகோர்ட்ல எத்தனையோ வழக்குகள் 90 நாள் வரைக்கும் கொடுக்காம தான் இருந்திருக்கு. ரெண்டாவது, கோ அக்யூஸ்டுக்கு ஜாமீன் கொடுக்கல. இல்ல, போலீஸ் கஸ்டடிக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. 4 நாள் 7 நாள் கேட்டாங்க. 4 நாள் கஸ்டடிக்கு எடுத்து கொடுக்கப்பட்டது. அதெல்லாம் நீதிமன்றம் தானே கொடுத்துச்சு. எதுவுமே இல்லனா ஏன் கஸ்டடி கொடுத்துருக்கு? ரிமாண்ட் கோர்ட் ரிமாண்ட் கொடுக்கிறதுங்கிறது அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. அதே ரிமாண்ட் அவருடைய வழக்கு, அதுல இருக்கிற பின்புலம், இதெல்லாம் நம்ம பேசுறது ஒரு பக்கம். அது அரசியல் ரீதியா இப்ப இன்னைக்கு கட்சியில அவர் என்னவா அவரோட கருத்தை ரொம்ப வலுப்படுத்திருக்கு. என்னன்னா, அவர் போகும்போது என்ன சொன்னாரு அப்படின்னா, அரசியல்வாதிகள் பயப்படக்கூடாது, என்ன செஞ்சிட போறாங்க, தூக்கலையா போட்டுற போறாங்க, ஒரு கம்பிக்கு பின்னாடி போறதுக்கு எதுக்கு பயப்படணும்? ஒரே ஒரு கமெண்ட் கூட அவர் மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக கொடுக்கல. மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக கொடுக்கல எடுத்துக்கிறது இல்ல. ஆனா அவரோட இடர்பாடுகளை அவர் ரொம்ப துணிச்சலா எதிர்த்து. எப்படி துணிச்சல் நான் கேக்குறேன். அப்படி துணிச்சல் என்றால் விமர்சிக்கிறதுக்கான ஒரு இடம் கூட. 2 ரீசன் இருக்கலாம். ஒன்று, தான் முழுக்க முழுக்க இதிலே நிரபராதி என்று அவர் உள்மனதிற்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கும். ஒன்று. இரண்டாவது, எந்த விதமான மணி டிரான்சாக்சன் இல்லை. இருந்திருந்தால் புதிய நோட்டு டிரான்சாக்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த கேஸ் ஈடிக்கு போயிடும். நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அது இல்லை, ஷூரா தெரியுது. அது ஈடி கேஸ் வேற வந்திருக்கிறது. ஈடி கேஸ் வந்திருந்தா இந்த ஜாமீன் அவங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்களா? எப்போ நீங்க மணி லாண்டரிங்குள்ள போய் மாட்டுறீங்களோ அப்போ மகத்தான சிக்கல் வந்துடும். அது இல்ல. ரெண்டாவது, அரசியல் ரீதியாக இந்த ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது இந்த வழக்குல தான் கொடுக்கப்பட்டிருக்கு. லஞ்சம் கொடுக்க முயன்றார் என்று கைது செய்யப்பட்டதுல தான் கொடுக்கப்பட்டிருக்கே தவிர ஈடி கேஸ் இன்னும் இருக்கட்டும். ஆனால் ஒரு தலைவர், ஒரு அரசியல் தலைவர் தனது இடர்பாடுகளை அல்லது தனது நெகட்டிவ் பாயிண்டை எப்படி அவர் தைரியமா எதிர்கொள்றாருங்கிறத வச்சுதான் அவர்கிட்ட மக்கள் செல்வாக்கும் கட்சிக்காரங்க செல்வாக்கும் வரும். மக்கள் செல்வாக்க நம்ம பின்னாடி தேர்தலில் தான் நம்ம கணிக்க முடியும், இப்ப கணிக்க முடியாது. ஆனா கட்சிக்காரர்கள் மத்தியில டிடிவி தினகரன் கண்டிப்பாக ஒரு கதாநாயகனாகத்தான் தெரிவார். அதுல அது எப்படி நீங்க என்ன முடிவு, எந்த அடிப்படையில் அந்த முடிவுக்கு வர்றீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கான கேள்வி நான் சுரேஷ் ஹேபிச்சுவல் பண்றார். இவர் அப்படி கிடையாதுங்கறத கோர்ட் கன்சிடர். இவர் மேலும் பல வழக்குகள் இருக்கு. அவர் ஏற்கனவே 90களிலே சிறைக்கு சென்றார். இதுக்கு போயிருக்காருங்க. 90களிலே கடலூர் சிறையில அது சிவில் இருந்தது. அது சிவில் ஃபைன் சிறையில இருந்தது. இல்ல ஃபைன் கட்ட விஷயம் அது. இல்ல நாம தொடர்ந்து பேசலாம். ஒரு பிரேக் எடுத்துட்டு வரேன். இல்ல நான் ஒரு பிரேக் எடுத்துறேன். இடைவேளைக்கு பிறகு நிறைய பேசலாம். திரு டிடிவி தினகரனுடைய இந்த ஜாமீன்ல பிணையில் வெளியில் வருவது என்பது அவருடைய கட்சியில என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும், அது தமிழக அரசியல்ல நிர்வாகத்துல என்ன விதமான தாக்கத்தை உண்டாக்கும், தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.
எதிர்த்து பேசிட்டு டிடிவி தினகரன் பிணையில் வருவதன் மூலமாக அதிமுகவில் கட்சிக்குள்ள உட்கட்சியில நடக்க போகின்ற மாற்றங்கள் அது தமிழக அரசியல் ஏதாவது தாக்கங்களை உண்டாக்குமா என்பது குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் நாகப்பட்டினத்துல முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கிறார். மீண்டும் அவருடைய பேச்சு என்பதும் மிக அழுத்தமானதாக இருக்கிறது. அமைச்சர்கள் தவறான தகவல்களை பரப்பி வருகிறார்கள், 2 அணியும் இணையும் என்கிற தகவல் தவறானது என்கிற ஒரு கருத்தை அவர் கூறியிருக்கிறார். விரைவில் தேர்தல் வரும் என்கிற கருத்தை மீண்டும் ஒரு முறை அழுத்தமாக சொல்லியிருக்கிறாரு. இப்படியான ஒரு சூழல்ல பினாமி அரசு எங்களுடைய கோரிக்கைகளை கேட்க தவறிவிட்டது என்று கடுமையான வார்த்தை சொல்லாடல் கிட்டத்தட்ட திமுக செயல் தலைவர் திரு ஸ்டாலின் சொல்ற அதே குற்றச்சாட்டாக இது இருக்கிறது. பினாமி அரசு என்பதாக ஒரு கடும் தாக்குதலையும் இன்றைக்கு மீண்டும் அவர் முன்மொழிந்திருக்கிறார். தொடர்ந்து பேசலாம். இதை எப்படி பாக்குறது? அல்ல, அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் மிக தெளிவா சொல்லியிருக்காருங்கிறது தான். என்ன தெளிவா? பினாமி அரசுங்கிறதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, திருமதி சசிகலா அவர்களை அமைச்சர்கள் தவறான தகவல்களை பரப்புறாங்கன்னா நீங்க இப்ப அதுக்கு தயாராக இரண்டு அணிகளும் இணையும் என்பதுல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? முதல்ல நான் தொடக்கத்திலே சொன்ன மாதிரி 2 நிபந்தனை தான். இல்ல ரொம்ப கண்டிஷன். என்னோட கேள்வி ரொம்ப சிம்பிள். உங்க நிபந்தனையை இதுவரைக்கும் 1000 முறை கேட்டாங்க. சொல்லிட்டோம். ஆமா, இப்ப வந்து இதுல வந்து இணையும் அப்படிங்கிற அந்த கருத்து தவறான தகவல் அப்படின்னு நீங்க சொல்றது மூலமா நீங்க இணையாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லன்னா ஏதோ அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர் பதவி என்கிற அந்த முதலமைச்சர் பதவிக்காகவே இந்த இணைப்பை தாமதப்படுத்துவதாகவும் பேச்சுவார்த்தை தாமதப்படுத்துவதாகவும் ஏதோ அண்ணன் ஓபிஎஸ் அணியை சார்ந்தவர்களுக்கு பதவி கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே இதை இந்த பேச்சுவார்த்தை ஒரு இணக்கமான சூழ்நிலைக்கு வருவதற்கு அண்ணன் ஓபிஎஸ் அணியை சார்ந்த நாங்கள் தாமதப்படுத்துறதா ஒரு தோற்றத்தை பிம்பத்தை ஏற்படுத்த யாரு எடப்பாடி பழனிசாமியுடைய அமைச்சர் நீங்க தான் சொன்னீங்க. திரைக்கு பின்னால் நிறைய இருக்கு, திரைமறைவில் இருக்கு, அதுதான் பதில் சொல்லப்படாத கேள்விகள் இருக்கு. அம்மாவுடைய மரணத்தை வெளிப்படையில வச்சிட்டீங்களா? அதுக்கப்புறம் என்ன இருக்கு? இன்னும் கூட என்ன கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் சார். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் பொதுச் செயலாளராக வர வேண்டும், அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று நினைத்தால் என்ன தவறு? அவருக்கு நேரடியா சொல்ல வேண்டியது இதான் எங்க நிபந்தனை அப்படின்னு வெளியில வரணும். அப்படியே இருக்கட்டும். அப்படின்னா திரு கே.பி. முனுசாமியோ அல்லது திரு மாஃபா பாண்டியராஜனோ அல்லது திரு மைத்ரேயனோ அவங்க சொல்லட்டுமே, நாங்க இதுதான் எதிர்பார்க்கிறோம். ஏன் சொல்லல? அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? இந்த 2 முக்கியமான பிரச்சனைகள் ஜெயலலிதா அவர்களுக்கு அம்மாவுக்கு கொடுக்கப்பட்ட, உங்களுடைய வார்த்தையில சொல்ற, அவருக்கு கொடுக்கப்பட்ட சிகிச்சை குறித்து மக்களுக்கு வெளிப்படுத்தணும், தெளிவுபடுத்தணும். அதுக்காக தான் நாங்க இருக்கிறோம். அதே போல இந்த குடும்பத்தினுடைய ஆட்சி பிடியிலிருந்து கட்சி விலக வேண்டும் அப்படிலாம் சொல்லிட்டு இதை வெளிப்படையா சொல்ல தயக்கம் இருக்குல்ல? ஏதோ பொதுமக்களுக்கான பிரச்சனையாகவும் தொண்டர்களுக்கான பிரச்சனையாகவும் நீங்க சொல்றது எப்படி சரியா இருக்க முடியும்? அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வந்து வேற எதையுமே சொல்ல இந்த 2 நிபந்தனைகளையும் அரசாங்கம் விரைவில் தேர்தல் வரும்ன்றீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அது காரணம் என்னன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையிலான அரசு கட்டுப்பாடு இல்லாத நிர்வாகம். அமைச்சர்கள்ட்ட தமிழ்நாட்டில் நடக்கிறது அதிமுக ஆட்சியா இல்லையா? இன்னொரு விஷயம், தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி. சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்துல அதிமுகவினுடைய உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரு. இது அதிமுகவினுடைய ஆட்சி. இந்த ஆட்சி கலையணும்னா அதிமுகவினுடைய ஆட்சி கலையணும்னு சொல்லல, அவங்களே கலைஞ்சு போயிருவாங்கன்னு சொல்றோம். என்ன கேட்டீங்கன்னா, கலையாம இருக்கிறதுக்கான முயற்சி நீங்க எடுக்கணும். இன்னொன்னு கேளுங்க, நாங்க எதுக்கு முயற்சி எடுக்கிறோம்? கட்சி வந்து பலமா இருக்கணும். நீங்க அதுதான் என்ன பார்க்கணும்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவினுடைய அரசு அதிமுக அரசுன்னு சொல்லல, எடப்பாடி பழனிசாமி அரசுடைய 100 நாள் சாதனைன்னு சொல்றாரு. அதுவே மிகப்பெரிய தவறு தானே? நீங்க அவர் வந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு என்றோ அல்லது மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களை 2வது முறையாகவும் தொடர்ந்து 2வது முறையாக முதலமைச்சராக தேர்ந்தெடுத்த மக்கள் அரசு என்றோ அவர் நினைச்சிருந்தா இந்த அரசினுடைய ஓராண்டு கால சாதனைன்னு சொல்லி இருக்கணும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய 100 நாள் சாதனைன்னு சொல்லும் போதே இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கிடையாது. எடப்பாடி பழனிசாமிக்கு ஏதோ மக்கள் செல்வாக்கு இருப்பதாக அவர் நினைச்சு சொல்றாரு. இந்த பிரச்சனையை செல்வம் ரொம்ப வேகமா பேசுறாரு. திராவிட இயக்க உணர்வாளர் பேசட்டும், வைத்துக்கலாம். மைத்ரேயம் பேசுறத விட இவர் பேசுறது நல்லதுதான். நான் வந்து இந்த பிரச்சனையை வந்து இப்ப சமீபத்தில் 3 நாட்களுக்கு முன்னாலே எங்களுடைய மாவட்ட செயலர் கூட்டம் நடந்துச்சு. இதில் என்னுடைய கருத்தை பதிய வைக்க வேண்டும் என்று இருந்தேன். யாரையுமே வந்து அவங்க பேச விடாமல் அப்படியே அமைதியாக இருந்ததுனால நான் பேச விடாமல் என்ன பதிய வைக்கலான்றதுனா இப்போ சொல்கிறேன், என் கட்சிக்காரங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஓபிஎஸ் இந்த குரூப்பை வந்து நாம் ஒரு அணியாகவே நினைக்கக்கூடாது, அவர்கள் பிணியாக நினைத்து இவர்கள் ஒதுக்கிவிட வேண்டும். இணைப்பு என்கிற பேச்சுக்கு இனிமேல் வழியளிக்கக்கூடாது. நீங்கள் எதற்காக சின்னம்மா படத்தை சசிகலா படத்தை எடுத்தீர்கள்?
இதற்கு உடனே இன்னைக்கே வைக்க வேண்டும் என்று நான் கோரிக்கை வைக்கலாம் என்று இருந்தேன். சரி, மற்றவர்கள் எல்லாம் பேசாமல் இருங்க, அறிக்கை கொடுக்க வேண்டியதுன்னா அங்க பேச முடியாது, பொறுமையாக இருங்கள். அறிக்கை எங்க கட்சியில நாங்க அதை கொடுக்க முடியாது, சரி, தலைமையில தான் கொடுக்கணும். அதனால பொறுமையா இருங்கன்னு சொன்னதுனால அமைதியா இருந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு ஓப்பனா டிக்ளேர் பண்ணிட்டாரு, இணைப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று சொல்லி இந்த ஆட்சி கலையும் என்று சொல்லிவிட்டார். அதுக்கு பிறகு எங்கள் கோரிக்கை ஏற்கப்படாதால எனக்கு ஒரு கேள்வி, ஒரு செல்வம் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான விஷயம், இது அதிமுக ஆட்சி கலையணும்னு நினைக்கிறீங்களா? சரியானு கேட்கிறேன். அவர் சொல்றாரு இது அதிமுக ஆட்சி இல்லைங்க, திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சி, அப்படிதான் 100 நாள் நீங்க சொல்றீங்கன்றாரு. அப்ப இது ஜெயலலிதா அவர்கள் வழிகாட்டுதல்ல நடக்கிற அதிமுக ஆட்சியா அல்லது திரு எடப்பாடி பழனிசாமி வழிகாட்டுதலில் நடக்கிற ஆட்சின்னு தான் நினைச்சுக்கணும். அம்மா இறந்தாலும் அவங்க வழிகாட்டுதல் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்படின்னா அதிமுக ஆட்சியினுடைய ஓராண்டு சாதனையில வரணும். இவர் சொல்றது வச்சு இல்ல அவர் சொல்றாரோ இல்லையோ, அதுக்கு நான் வர்றேன் இல்லங்க, நியாயமான விஷயம். இடையில ஓ பன்னீர்செல்வம் ஒரு 2 மாசம் இருந்திருக்காரு. சரி, அதனால அதையும் அதுவும் அதிமுக ஆட்சி தானே, அதையும் அதிமுக ஆட்சி தான் வச்சுங்க. நீங்க நான் என்ன சொல்றேன், அதிமுக அதிமுக ஆட்சி தான். அம்மா செய்த சாதனைகள், அம்மாவுடைய பேரை வச்சு அம்மாவுடைய காலங்களில் செய்த தவறுகள் சாதனைகள் என்பது வேறு. எடப்பாடி இந்த 100 ஆண்டு காலில் சில தவறுகள் செய்திருக்கலாம், சில நல்லாட்சி புரிஞ்சிருக்கலாம், சில செய்யாமல் கூட இருந்திருக்கலாம், அதுக்காக அதுல குறைபாடுகளோடு கூட இருக்கலாம். அதனால இந்த பழி என் மீதே விழட்டும் என்று சொல்லி எடப்பாடி சொல்லி அவர் 100 நாள் ஆட்சின்னு சொல்றாரு. 100 ஆண்டு சொல்லல, 100 நாள் ஆண்டதுல சொல்றாரு அவர். அதுதான் நீங்க சொல்றபடி அப்படி ஒரு பெருந்தன்மையாக இருந்தால், அப்படி ஒரு பெருந்தன்மையாக இருந்தால் 100 நாள்ல என்னுடைய ஆட்சி நடந்த சாதனைகள் வேதனைகள் எல்லாத்தையும் சொல்லணும். அப்படி சொல்லல, சாதனைன்னு தானே சொல்றீங்க. 100 நாள் சாதனை சொல்றோம். இவர் உடனே என்ன சொல்லுவாங்க, ஓராண்டுல நாங்க எங்க வரதவும் சேர்த்து தானே சொன்னோம். அதான் பிரச்சனை. அதுவும் அதிமுக ஆட்சி தானே, அதுவும் அதிமுக சொல்லுங்க. எப்ப பிரிவுன்னு வந்து கசப்புன்னு வந்து சரி, இப்படி வந்த பிறகு 100 நாள் சொல்றாங்க. இப்ப இந்த அடிப்படையில இப்ப 2 அணிகளும் இணைவதற்கான வாய்ப்புகள் இல்ல. திரு டிடிவி தினகரன் வந்து மீண்டும் தன்னுடைய துணை பொதுச் செயலாளர் பொறுப்புல இருந்து கட்சியை வழி நடத்துவார் அப்படிங்கிறீங்க. உறுதியாக வழி நடத்துவார். அதில் நான் கேட்கிறேன், இவர் சொல்றாரு, ஓபிஎஸ் சொல்றாரு அடிக்கடி, அந்த கும்பல் ஒரு கட்சியின் பிடியிலிருந்து வரக்கூடாது நமக்கு வைக்கிற குற்றச்சாட்டு, அவங்க என்ன தேச விரோதிகளா அல்லது அவங்க என்ன கொள்ளைக்கார கூட்டமா? என்ன சொல்றாங்க, ஊழல் வழக்குல கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறாங்க, இல்ல ஊழல் வழக்குல குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஒருத்தர் உள்ள போயிருக்காங்க, நாளைக்கு ரிவ்யூ பெட்டிஷனுக்கு கூரியேஷன் பெட்டிஷனுக்கு வெளியே வர்றாங்க. அதே கீழ்கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் எங்களுக்கு பாஸ் பண்ணுச்சு, யார் நெகட்டிவா பாஸ் பண்ணுச்சு, பாசிட்டிவா பாஸ் பண்ணுச்சு, நீதிமன்ற தீர்ப்பு எப்படி வேணாலும் சொல்லலாம், உங்களுக்கு தெரியும். அது வரையில ஒருத்தங்களை வந்து ஒரு நீதி கட்சியில இருந்து உள்ள ஃபேமிலியை போய் நீங்க குறை சொன்னீங்கன்னா இவ்வளவு பேசுறது கலைராஜன். நான் வந்து என்ன உங்கள்கிட்ட கேக்குறதுதான், என்ன தவறு திரு ஓ பன்னீர்செல்வம் இதெல்லாம் சொன்னபோது அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமி அவருடைய அணியில இருக்கிற அதிமுக அம்மா அணி, நீங்க என்னைக்கு பேனரை கழட்டினீங்களோ அதோட நீங்க அதுக்கு எல்லாத்துக்கும் உட்பட்டுட்டீங்க, ஆட்பட்டுட்டீங்க. அதிகாரத்தை தக்க வைப்பதற்காக இருங்க, பேச்சுவார்த்தையாக நீங்க ஒன்று சொல்லுங்க. உதாரணத்தை எடுத்துங்க. பட்டாபி சீதாராமையா காந்தி நிப்பாட்டினார்ல எலெக்ஷனுக்கு, காங்கிரஸ் தலைவருக்கு நேதாஜி போஸ் போட்டு போட்டாரு. நேதாஜி போஸ் ஜெயிச்சார் காந்தியை எதிர்த்து. ஆனா காந்தியை எதிர்த்து போஸ் ஜெயிச்சு விட்டாருன்னு காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் பெரிய குழப்பம் வந்துருச்சு. அப்ப என்ன பண்ணாரு நேதாஜி போஸ், விட்டு கொடுத்தாரு. காந்தியுடைய மன நோக்கக்கூடாது, விட்டு கொடுத்து விலகினாரு. அவ்வளவு வரலாற்று பெருந்தன்மை இருக்கணுங்க. ஒரு பெருந்தன்மை இல்லாம நீங்க வந்து நாங்க என்ன பண்ணோம், போர்டை எடுத்தோம், விட்டு கொடுத்தோம். போர்டு எடுத்தது வந்து நிரந்தரமா எடுக்கல, விட்டு கொடுத்தோம். அன்னைக்கு இருந்த அச்சம் என்னன்னா ஆட்சி கலைஞ்சிடக்கூடாது, ஆட்சி கலைஞ்சிட பாதிப்பு வரப்போகுது. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, சட்டசபை உறுப்பினர்கள் சாங்கர்கள் கலைக்க முடியும். நான் பேசுறேன், அருணாச்சலம் இருக்கா இல்லையா, அருணாச்சல பிரதேச தொடர்ந்து அப்ப மத்திய அரசு நினைச்சா நடத்த முடியும், இவங்களால முடியாது, நினைச்சாலும் கலைக்க முடியாது. இல்ல நீங்க சொன்னது உச்ச நீதிமன்றம் இருக்குது. சரி, நான் பேசலாம். புகழேந்தி குறுக்கிட விரும்புனீங்க சார். என்னன்னு கேட்டீங்கன்னா, இல்ல தூரத்தில் உட்கார்ந்து இருக்கிறதால உங்களோட பேச முடியல. இப்போ அவர் மிஸ்டர் கலைராஜன் என்னுடைய பிரதர், அவர் பேசிட்டு இருக்கும் பொழுது பேசிட்டு இருந்தாரு. இந்த நீங்க கரெக்டா கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த அதுல வந்து ஒளிவு மறையெல்லாம் கிடையாது. தலைமை கழகத்தில் இருந்த பேனர் அகற்றப்பட்டது, கட் அவுட் அகற்றப்பட்டது தப்பு. அதுதான் கார்த்திக் கரெக்டா சொல்லிட்டு இருக்கீங்க. அதுல எந்தவித மாற்று கருத்தும் எனக்கு கிடையாது. அதை திருப்பி மறுபடியும் வைக்கணும். யாரை கேட்டு கழட்டுறாங்க இவங்க? தான் தோன்றித்தனமான செயலை அதிமுக நிர்வாகிகள் அதிமுக தலைமை கழகத்தில் செய்திருக்கிறார்கள் என்பதில் எனக்கு மாற்று கருத்துப்பாடே இல்லை. யூ ஆர் கரெக்ட். அதை திருப்பி மாட்டணும்னு பேப்பர்லையும் நான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன், அறிக்கையா கேட்டிருக்கோம், செய்யணும்னு சொல்லி பெரிய தப்பா பண்ணிட்டாங்க. ரெண்டாவது, நான் செல்வம் பேசிட்டு இருக்கும்பொழுது கேட்டேன். செல்வம் சொல்றார்,
அவர் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னமும் அந்த அதிமுக அனைத்து இந்திய அதிமுக உறவுகள் அவர்கிட்ட இருக்கு, அந்த பாசம் இருக்கு. அதனால அவர் சொல்றாரு எப்படியா சேரணும் போகணும் எல்லாம் இணையணும், இன்று இருப்பவர்கள் நாளை சேருவார்கள், பகமை இல்லைன்னா பேசினாரு. தூத்துக்குடி செல்வம் கேட்ட சந்தோஷம். ஆனால் செல்வம் வரட்டும் இந்த இயக்கத்திற்கு. ஆனால் பன்னீர்செல்வம் என்கின்ற துரோகியை இந்த இயக்கம் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இல்ல கடுமையான வார்த்தை நீங்க வந்து கடுமையான வார்த்தை பிரயோகங்களுக்கு எல்லாம் போக வேண்டாம். இப்போ வந்து அவரை ஏற்க மாட்டோன்றீங்க, திரு ஓ பன்னீர்செல்வத்தை ஏற்க மாட்டோன்றீங்களா? துரோகின்னு சொல்லக்கூடாதுங்க. ரெட்டையிலுடைய முடக்கத்துக்கு யார் காரணம்? அது போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாரு? புகார் கொடுத்தது யாரு? நிறுத்தினது யாரு ரெட்டையிலைய? இப்ப ஏன் வந்து இப்ப சொல்றாரு போயிட்டு அமைச்சர்கள் தவறாக பேசுகிறார் என்று சொன்னால், நான் ஓபனா மாறி நானும் அந்த நாஞ்சில் சம்பத்தும் எல்லா மேடையிலையும் சொல்லிட்டு வரேன் சார், வேண்டாம் இந்த இணைப்பு வேண்டாம், விட்டுடுங்க, இணைப்பு தேவையில்லை, இணைப்பு இல்லாமல் பயணம் செய்ய தயாராக இருக்கிறோம். அதற்கு தலைமை எங்களது பொதுச் செயலாளர் சின்னமாவும், தலைமை எங்களது துணை பொதுச் செயலாளர் டிடிவியும் இருக்கிறார்கள். ஆகவே இதை சொல்றது திரு புகழேந்தி இப்படியான கருத்துக்களை முன்வைக்கிறது நீங்க நாஞ்சில் சம்பத் உள்ளிட்ட அல்லது திரு கலைராஜன் உள்ளிட்ட வெகு சிலர் தான் கட்சியில. அதிமுக அம்மானியில இன்னைக்கு ஆட்சி பொறுப்புல இருக்கிற அமைச்சர்கள் யாராவது ஒருவர் அப்படியான கருத்தை முன்வைக்கிறார்களா? அப்படி இல்லாத போது இந்த கருத்துக்கு என்ன மதிப்பு இருக்க போது? அது எப்படி நடைமுறை சாத்தியமாக இருக்க முடியும்? இல்ல மூன்றே அமைச்சர்கள் தான் கார்த்திக் சார். 3 அமைச்சர்களை விட்டு யாரும் தவறா பேசுறதே இல்ல. 3 அமைச்சர்கள். அந்த 3 அமைச்சர்களை நீக்கிறீங்களாப்பா? அவர்கள் சொந்த கருத்துக்களை சொல்லியிருக்காங்களே தவிர நிச்சயமாக நீக்க வேண்டும், தூக்கி எறியப்பட வேண்டும். இங்கே பொதுச் செயலாளருக்கும் துணை பொதுச் செயலாளருக்கு எதிராக பேசினா இந்த கட்சியில் இடம் இல்ல, வெளியில போக வேண்டியதான். அந்த நிலைமை வரப்போகிறது, அது நடக்கத்தான் போகிறது. நான் முன்ன பின்ன வச்சு பேசுறதுக்கு தயாரா இல்ல. நான் உண்மையதான் பேசுவேன், உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன், நான் உண்மையதான் பேசுறேன். அந்த 3 அமைச்சர்களுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒட்டோ உறவோ சம்பந்தமோ கிடையாது. வெளியில போயிட்டு அத முதலமைச்சர் தான் சொல்ல முடியும், நீங்க எப்படி சொல்ல முடியல? அமைச்சரவையில் அவர் வச்சிருக்கிறாரு, அவர் அந்த பேச்சுக்கள் முழுமையாக அது அனுமதிக்கப்பட்டாதான் வர முடியும், இல்லாம அவர் எப்படி பேச முடியும்? அது இல்லாம மற்ற வேறு எந்த அமைச்சர்களும் உங்களை போன்று வெளிப்படையாக ஆதரவும் தெரிவிக்கல. அதையும் நீங்க கணக்கில் எடுக்கணும். எதிர்க்கலங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் எத்தனை பேர் ஆதரித்து இல்ல இவங்க தலைமையில தான் ஆட்சி நடக்கணும், அவங்க தலைமையில தான் கட்சி நடக்கணும், இவங்க வழிகாட்டுதல் நடக்கணும்னு எத்தனை பேர் முன்வைக்கிறாங்க அமைச்சரவையில? You are correct. இந்த முதலமைச்சரையும் இங்கே அமர்த்தியது இது கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சின்னம்மா தான். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்ட உத்தரவை அளித்ததும் பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் தான். அவர் ஒத்துக்கிட்ட துணை பொதுச் செயலாளர் தான் அங்கே கழகத்திலே பணிகளை செய்தார், எங்களோடு இருந்தார், நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்கினார். இதுதானே உண்மை. இப்ப இதுல போய் யார் வந்து இப்போ அங்க வந்து பாக்குற எம்எல்ஏஸையோ பெங்களூர்ல பாக்குற மினிஸ்டர்ஸையோ யார் தடுக்க முடியும்? இப்போ நாளைக்கே டெல்லியை நோக்கி பல பேர் வருவாங்க, யார் தடுக்க முடியும்? யாரும் கிடையாது, உண்மை கிடையாது. துணை பொதுச் செயலாளராக தொடர்ந்து இயங்குவதற்கு அவர் தலைமையை ஏற்று கட்சியில் அவர் தலைமையை ஏற்று நடத்துவதற்கு முதலமைச்சர் தயாராக இருப்பார் அப்படின்னு நம்புறீங்களா நீங்க? முதலமைச்சரோ அல்லது மூத்த அமைச்சர்களோ மூத்த நிர்வாகிகள் அதை ஏற்பதற்கு தயாராக இருக்காங்க? Mr. Kalarajan already told the same. நான் கேக்குறது பொறுப்புல ஆட்சி பொறுப்புல இருக்கிறவங்க. கலைராஜன் மாவட்ட செயலாளராக இருக்கிறார், அமைச்சரவையில இன்னைக்கு நிர்வாகத்தில் இருக்கிற அவங்களாம் தான் முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. திரு கலைராஜனே தன்னுடைய கருத்தை சொல்ல முடியாத இடத்துல இருந்தேன்னு சொன்னாரு. தலைமை கழகத்துல நான் சொல்லணும்னு நினைச்சேன், ஆனால் என்னை சொல்றதுக்கு அனுமதிக்கல அல்லது அதற்கான நேரம் இல்லை அப்படின்னாரு. எனவே இதையெல்லாம் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறவர்கள் ஏற்றுக்கொள்வார்களாங்கிறதா என் கேள்வி. இல்ல எல்லாருமே ஏற்றுக்கொண்டுதான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அனைத்து அமைச்சர்களும் இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் பின்னாடி தான் இருக்காங்க. அதுல எந்தவித மாறுதல் கருத்தும் இல்ல. ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஏன் அவங்க பேசல, மௌனமா இருக்காங்கன்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கலாம். நேரம் வந்து விட்டது, விரைவிலேயே அது நடக்கும். தொடர்ந்து பேசலாம், ஒன்னும் சந்தேகமே கிடையாது. நம்ம தொடர்ந்து பேசலாம். இணைப்புல இருங்க திரு புகழேந்தி. திரு ஷியாமா அவர்கள்ட்ட நான் கேட்க வேண்டியிருக்கிறது, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசி தொடர்ந்து தொடரலாம். திரிஷாம், நம்ம இடைவேளைக்கு முன்னாடி பேசின மாதிரி ஒவ்வொரு கிட்டத்தட்ட திரு ஓ பன்னீர்செல்வம் அணிகள் இணைப்பதற்கு வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரியான ஒரு பேச்சாக இருக்கிறது இன்னைக்கு.
இது என்ன அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகணும்? இந்த அணிகள் இணையவே இணையாது. இது ஏற்கனவே பல முறை உங்க தொலைக்காட்சின்னு நான் சொல்லியிருக்கிறேன். காரணம் என்னன்னா, எசப்பாட்டு எதிர்பாட்டுமா இணைப்பு சாத்தியமே கிடையாது. பழைய இணைப்புன்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஆரும் கலைஞரும் உட்கார்ந்து பேசியே ஒரு இணைப்பு சாத்தியப்படல. காரணம் என்னன்னா, பல்வேறு கூட்டங்கள்ல ரெண்டு பேரும் ஒருத்தர் திட்டிக்கிட்டே போனாங்க. இதான் பிரச்சனை. இப்ப என்ன நடக்கும் நான் நினைக்கிறேன்னா, வெக்கேஷன் முடிஞ்ச பிறகு சென்னை ஹைகோர்ட்ல இருக்கிற ஜெயலலிதா மரணத்தின் மீதான அந்த விசாரணை தீர்ப்பு கண்டிப்பா வந்துடும். ஏன்னா கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சு போச்சு. அந்த தீர்ப்புல ஒரு தெளிவு வரும். அதுல சில புகைப்படங்களும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதுல வீடியோ கொடுத்திருக்கிறாங்களா நமக்கு தெரியாது, புகைப்படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த தீர்ப்பு அநேகமாக ஜெயலலிதா மரணத்தில் எந்த மர்மமும் இல்லைன்னு தான் வரும். அப்போ என்ன அடிப்படையில் என்ன அடிப்படையில் நான் சொல்றேன்னா, எய்ம்ஸ் டாக்டர்ஸ் அப்புறம் அப்போலோ ஹாஸ்பிடல் நிறைய கான்ஃபிளிக்ட் இருந்தது. எல்லாரும் சொல்றதுல எல்லாத்துலயும் எல்லாம் நிறைய, அதாவது அதுல மர்ம மரணமாக அது எப்படி இருக்குங்க வேணா சிகிச்சையில கோளாறு அப்படி வேணா சொல்லலாமே தவிர மர்மம் வர்றதுக்கு வழி. உங்களுடைய பார்வை அப்படி? என்னோட பார்வை அதுதான். அந்த பாயிண்ட் வந்த உடனே ஓபிஎஸ் தரப்புல இருக்கிற அந்த டாக்கிங் பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட் அதுல முடிஞ்சு போயிடும். ஒண்ணு, திருமதி சசிகலா அவர்களுக்கு ஒரு ரிலீஃப் வந்துரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு வழக்கறிஞர் எல்லாமே ஹைபோதெட்டிக்கலா நிறைய நீங்க பாசிட்டிவா ஒரு வேலை யோசிக்கிறீங்க. என்ன காரணம்? மற்ற வழக்கறிஞர்கள், பெரும்பாலான வழக்கறிஞர்கள் அது ரிவ்யூ பெட்டிஷனோ உள்ளிட்ட விஷயங்கள்ல வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படிங்கிற 1% அளவுல தான். நானும் ஒரு வழக்கறிஞரா தான் இதை பாக்குறேன். ரிவ்யூ பெட்டிஷன் வாய்ப்புங்கிறது கம்மியா இருந்தாலும் கூட கியூரிட்டி பெட்டிஷன்ல டெஃபினட்டா வாய்ப்பு இருக்கு. காரணம் என்னன்னா, A1 அப்படிங்கிற அந்த பப்ளிக் சர்வெண்ட் டெத்தோட சில மேட்டர் முடிஞ்சு போயிருது. பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு நம்ம அபேட்மெண்ட்ங்கிற அந்த ரிலீஃப் கொடுக்கும்போது மற்றவங்களுக்கு அது கொடுத்துதான் ஆகணும். நேச்சுரல் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ், சப்ஸ்டான்ஷியேட்டிவ் ஜஸ்டிஸ்னு ஒன்று இருக்கு. ஒவ்வொரு கட்டத்திலையும் நீதி செலுத்தப்படணும். அந்த பிரின்சிபிள்லாம் அப்ளை பண்ணி பார்த்தால் வாய்ப்பு கிடைக்கலாம். இது என்னோட தனிப்பட்ட அபிப்பிராயம் தான் ஒரு வழக்கறிஞரா. ஐ மே பி ராங் ஆல்சோ. ஆனால் கண்டிப்பாக சென்னை ஹைகோர்ட் இந்த இதை எடுக்கும்போது ஓபிஎஸோட அந்த தாக்குதலோட வேகங்கிறது இனிமேல் இருக்காது. அப்ப அவங்களுக்கு ஒரே வாய்ப்பு தான் சேரணும், இல்லைன்னா சேர போறது இல்லைங்கணும். ஆனா சேர போறது இல்லைன்னா அங்க இருக்கிற மிச்ச 11 எம்எல்ஏக்கள், அதாவது 2 பேரை கட்சி விட்டு நீக்கிட்டாங்க, 10 எம்எல்ஏ அங்க இருக்காங்க. இது வரைக்கும் ஒருத்தர் இந்த பக்கம் என்ன காரணம்னா, அவங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா, பிஜேபி கவர்மெண்ட் ஃபுல்லா சப்போர்ட் பண்ணுது, அப்போ ஓபிஎஸ் பெரிய அளவுல ஏதோ சாதிக்க போறாரு. அப்ப ஒரு அரசியல்வாதிக்கு இயற்கையான ஆசை தான், நமக்கு இதுல ஒரு வாய்ப்பு கிடைக்குங்கிற இயற்கையான ஆசை. அது இப்ப இல்லைன்னு ஆகும்போது ஆளுங்கட்சியோட எம்எல்ஏவா இருக்கணும்னு அவங்க நினைப்பாங்களா, இல்ல ஆளுங்கட்சி எம்எல்ஏ இல்லைன்னு நினைப்பாங்களா? அது திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையிலான இந்த அரசு திருமதி சசிகலா அவர்களுடைய குடும்பத்தின் பினாமி அரசுங்கிறத நிரூபிச்சுட்டு இருக்காங்க. அதுல இவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களின் விருப்பத்தை, கோரிக்கையை நிறைவேற்றணும்னு அவங்களுக்கு விருப்பம் இருந்திருந்தா, மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவினுடைய மரணத்தில் ஏற்பட்டிருக்கிற சந்தேகத்தை தீர்க்க நாங்கள் மத்திய புலனாய்வு விசாரணைக்கு நாங்கள் சிபாரசு செய்கிறோம்னு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்றதுல என்ன தயக்கம் இருக்கு? இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டா, இணைப்பு நடக்கக்கூடாது, இது திருமதி சசிகலாவுடைய குடும்ப ஆட்சியாக நடக்கணும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசு நினைக்கிறதாகத்தான் நாங்க நினைக்கிறோம். அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த இணைப்பு சாத்தியம் இல்லை. என்னை பொறுத்தவரை இன்றைக்கு டிடிவி தினகரன் அவர்கள் துணை பொதுச் செயலாளர் அவர் மீது போடப்பட்டிருக்க வழக்கிலிருந்து இன்றைக்கு விடுதலை ஜாமீன் கிடைத்திருக்கிறது. நிச்சயமாக விடுதலையும் அடைவாத வழக்கிலிருந்து, ஆனால் அரசியல் ரீதியாக போடப்பட்ட ஒரு வழக்கு, அது பழிவாங்கும் வழக்கு. அது அதே போல ஜூலை 3ஆம் தேதி சின்னம்மா அவர்கள் பொதுச் செயலாளராக இருக்கிறவர் இன்றைக்கு நிச்சயமாக ரிவ்யூ பெட்டிஷன்லேயே வெளிவந்துருவார். இல்லாட்டி போனால் நிச்சயமாக விடுதலையாகி அவங்க வெளியே வரத்தான் போகிறார். அதே போல ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்கிற சசிகலா குடும்பம் இல்லாத ஒரு ஆட்சி என்பது நிச்சயமாக கிடையாது. அவர்கள் என்ன தமிழர்கள் இல்லையா? அவர்கள் தமிழர்கள், உண்மையான தமிழர்கள், நீதி கட்சியினுடைய பாரம்பரியம் மிக்கவர்கள். எனவே அவர்களை குறை சொல்வதற்கு இவர்களுக்கு தகுதி இல்லை. எப்போல இருந்து அவங்க அரசியல்ல வந்தாங்க, அது எங்க நீதி கட்சி, இதெல்லாம் நான் கேள்வி சொல்ல தயாரா இருக்கேன். அதுக்கான நேரம் இப்ப இல்ல, நம்ம இன்னொரு விவாதத்துல பேசலாம். அவர்களுக்கான திருமதி சசிகலா அவர்களுக்கு நீங்கள் சொல்வதே கூட ஜெயலலிதா அவர்களோடு 30 ஆண்டுகள் இருந்தவர் என்பதுதான் அரசியலுக்கான அடிப்படையா சொல்றீங்களே தவிர, புதிதாக கலைராஜன் எங்கேயோ ரொம்ப உங்களுக்கு வரலாறு நீதி கட்சி பத்தி தெரியும், அதனால எல்லாரோட உறுப்பினருங்க. சரி, நான் பேசுவேன். இல்ல உறுப்பினராக உறுப்பினர் பொறுப்பாளர், சரி நம்ம பேசலாம். அடுத்தடுத்து பொறுப்பாளர் இல்ல, அந்த குடும்பத்தை ஏதோ தேசவிரோத குடும்பம் மாதிரி பேசக்கூடாது. இல்ல இல்ல வழக்குகளை சந்தித்து ஒரு இந்த வழக்குல உச்சநீதிமன்றத்தினால தண்டிக்கப்பட்டு சிறையில் இருக்கிறவர் அவங்கள பேசுங்க. அந்த குடும்பத்தை பேசுறீங்க. இல்ல, அந்த சர்ச்சைகளுக்குள்ள அவங்க தான வந்துட்டாங்கல்ல. சரி, நம்ம அதை பேசலாம். நேரம் தொடர்ந்து பேசலாம். அது உங்களுடைய பார்வையாக இருக்கிறது. 3 பேருமே இணைப்பு சாத்தியமில்லை என்கிற அந்த கருத்தை தான் முன்வைக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா 4 பேருமே அந்த வாய்ப்புல தான் இணைப்பு சாத்தியம் இல்லைங்கிறாங்க.
திரு டிடிவி தினகரன் பிணையில் வந்த பிறகு அடுத்தடுத்த கட்ட நிகழ்வுகள் எப்படி இருக்க போகின்றன? அது தமிழக அரசியல்ல நிச்சயமாக ஒருவித தாக்கத்தை உண்டாக்குவதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருப்பதாக தெரிகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு டி நகராக மாறி இருக்கின்ற தியாகராய நகருடைய அந்த பிரச்சனை குறித்து விவாதிக்கலாம். எதிர்த்து பேசிட்டு